நீங்கள் செய்யும் மந்திர ஜபத்திற்கு பலன் கிடைக்கவில்லையா? இந்த 7 தவறுகள்தான் காரணம். இந்த 7 தவறுகள் நீங்கள் செய்தால் உங்களின் மந்திர ஜபத்திற்கான பலன் கிடைக்காமல் போகலாம். குளிக்காமல் பூஜை செய்வது. மந்திர ஜபம் என்பது புனிதமானது. சுத்தமாக இருந்தால்தான் சிவபெருமானின் அருள் கிடைக்கும். அதனால் பூஜை செய்வதற்கு முன்பு குளிக்க வேண்டும். உடல் மற்றும் மன தூய்மையுடன் வழிபட்டால் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. சிவபெருமான் தொடர்பான எந்த சடங்கு அல்லது வழிபாடிற்கு முன்பும் கண்டிப்பாக குளிக்க வேண்டும். துளசி இலைகளை விஷ்ணுவுக்கு பயன்படுத்தலாம், ஆனால் சிவபெருமானுக்கு பயன்படுத்தக்கூடாது. திங்கட்கிழமைகளில் கருப்பு ஆடை அணிவது. கருப்பு நிறம் ஆன்மீகத்திற்கு ஏற்றது அல்ல. திங்கட்கிழமை சந்திரனுக்கும் சிவபெருமானுக்கும் உரிய தினம் என்பதால் அந்த நாளில் கருப்பு நிறத்தை தவிர்க்க வேண்டும். கருப்பு நிறம் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும். அதனால் வெளிநிற ஆடைகளை அணியலாம். பிரம்ம முகூர்த்தத்தை தவிர்ப்பது. பிரம்ம முகூர்த்தம் என்பது ஆன்மீகத்தில் மிக முக்கியமான நேரம். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் எழுந்திருப்பது நல்லது. தாமதமாக எழுந்தால் விரதத்தின் பலன் கிடைக்காமல் போகலாம். இந்த நேரம் தியானம், மந்திரம் ஜபிப்பதற்கு ஏற்றது. இது வழிபாட்டிற்கு அதிக பலனை தரக்கூடிய நேரமாகும். பூஜைக்கு மஞ்சள் பயன்படுத்துவது. மஞ்சள் சிவபெருமானுக்கு உகந்தது அல்ல, இது சக்தி தேவிக்கு உரியது. அதனால் சிவபெருமானுக்கு மஞ்சள் பயன்படுத்தக்கூடாது. மந்திரம் ஜபிக்கும் போது மூச்சை கவனிக்காமல் இருப்பது. மந்திரத்தை ஜபிக்கும் போது மூச்சை கவனிக்க வேண்டும். மூச்சுதான் பிராண சக்தி. அதை மந்திரத்துடன் இணைத்தால் ஆழ்ந்த உணர்வு கிடைக்கும். இதை செய்ய தவறும் போது மனம் அலைபாய்ந்து மந்திர ஜபத்திற்கு பலன் இல்லாமலும் கூட போகிறது. சாப்பிட தூண்டுதல். தொடர்ந்து மந்திர ஜபம் செய்யும் போது பசி உணர்வு ஏற்பட்டு இதனால் ஏதாவது சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுதல். விரைவாக மந்திரத்தை சொல்லிவிட்டு சாப்பிட வேண்டும் என அவசரமாக மந்திரத்தை உச்சரிப்பதால் அதற்குரிய பலனும் கிடைக்காமல் போகுமாம்.